ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எஸ்கார்ட் வண்டியை 2 மாதத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா பேட்டரியில் கனெக்ஷன் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸாக ரெண்டுத்தையும் கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்துட்டு ஸோ எல்லாமே ட்ரையாக இருக்கணும். தொடச்சிருங்க ஒரு தடவை எல்லாத்தையும் தொடச்சிட்டு இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக. சரிங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடுறோம் தொடச்சிட்டு. ஓகேங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறோம், ஃபில்டரை கொஞ்சம் பம்ப் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஃபில்டரை கொஞ்சம் பம்ப் பண்ணி வச்சு அடுத்து ஃபீடர் பம்பையும் கொஞ்சம் பம்ப் பண்ணணும். சரிங்களா? அதையும் பம்ப் பண்ணல அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து சுற்று வாங்கி ஸ்டார்ட் ஆகும், பேட்டரி டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா 2 மாதம் கழிச்சு பேட்டரி சார்ஜர் போடாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம். க்ரீன் கலர் லைட்டு தான் எரிஞ்சிருக்கு, சார்ஜரும் நல்லா இருக்குது. ஸோ இது டைட் ஆகிற வரைக்கும் புஷ் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் நிறையா சொல்லியிருப்பேன், சுற்று வாங்கி ஸ்டார்ட் ஆகும் சில வண்டிங்க காலையில் மட்டும். ஸோ இந்த மாதிரி ஃபீடர் பம்பு போயிருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த மாதிரி தான் நடக்கும். இல்லைனா பெல்ட் லூஸாக இருக்கணும், இல்லைனா டீசல் வந்து நாசிலுக்கு சரியாக போகல அப்படின்னா ஏர் வாங்கிக்குவோம். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணணும். ஓகே, டைட் ஆகிடுச்சு. நான் திரும்ப போய் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இதில் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, நான் ஊருக்கு போகும்போது மேலே சைலன்சர் மேலே எதுவுமே போடல, டப்பாவோ எதுவுமே தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு போட மறந்துட்டேன். அப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா பார்க்கலாம். நான் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே பாருங்கள், மேலே இருந்து எவ்வளோ குப்பைங்க அடிக்குது. அதே போல் தண்ணி மாதிரி மேலே தெரிக்கும் பாருங்கள், அப்படியே ஆயில் மாதிரி சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக இது அண்ணன் மேலெலாம் அடிச்சிருச்சு பாருங்கள். அது வந்து அந்த மாதிரி இது பாருங்கள். நான் காட்டுறேன் பாருங்கள், மேலே தெரிக்குது பாருங்கள். உள்ளே தண்ணி போய் நின்றுட்டு இருக்கோம். அந்த இதில் மஃபலர் தண்ணி கீழே போயிடும், உள்ள வரைக்கும் போகாது கொண்டு வரைக்கும். ஆனால் அது கொஞ்சம் இப்போ தான் மழை பெஞ்சு விட்டுச்சு. நாங்கள் உடனே ஊர்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணோம். வண்டி ப்ராப்பராக ஸ்டார்ட் ஒரே ட்ராங்கில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதே போல் நீங்கள் உங்கள் வண்டி என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உடனே ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுங்க. இந்த இடத்துல எதுவுமே ஒர்க் ஆகலை, எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஆனால் ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கா எலி மொத்தமும் கடிச்சு வச்சிருச்சு ஒயர் எல்லாத்தையும். அதனால் அங்கே பாருங்கள், உள்ளேருந்து எவ்வளோ டாட்டாக தான் அந்த வெட்டு, அதாவது மாய்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வெளியே அடிக்கணும் புகையோடு சேர்த்து. கொஞ்சம் நேரம் இழுத்து நம்ம வண்டி ஆட விட்டோம் அப்படின்னா சார்ஜரும் கொஞ்சம் ஏற்படும். அதே போல் ஸ்மூத்தாகவும் வண்டி ஆகிடும். சரிங்களா? பேட்டரிக்கும் சார்ஜர் தான் செக் பண்ணணும். ஓகே, மற்றபடி இந்த வண்டியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் வண்டியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்களா, இல்லை நீங்கள் எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகேவா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.